ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாம இந்த வீடியோவில் யூபிஐ ரூல்ஸில் ஆகஸ்ட் 1 முதல் வரக்கூடிய சேஞ்சஸ் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மொத்தம் ஒரு 5 சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் ரூல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்முடைய அக்கௌண்ட்டில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது அப்படின்றத செக் பண்ணுறதுக்கு ஒரு லிமிட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு நாளைக்கு 50 தடவை தான் நம்ம பேலன்ஸ் செக் பண்ணிக்க முடியும். அதுக்கு மேலே செக் பண்ணோம்னா அதெல்லாமே அன்சக்ஸஸ்ஃபுல் டிரான்சாக்ஷனாக தான் இருக்கும். ரெண்டாவது லிமிட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, லிமிட் ஆன் வியூவிங் லிங்க்டு பேங்க் அக்கௌண்ட்ஸ். அதாவது ஒருத்தருக்கு மல்டிபிள் பேங்க் அக்கௌண்ட்ஸ் இருக்குது. அவங்க அந்த யூபிஐ ஆப்பில் மல்டிபிள் பேங்க் அக்கௌண்ட்ஸ் லிங்க் பண்ணியிருக்காங்கன்னா அதை வியூ பண்ணுறதுக்கு லிமிட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு நாளைக்கு ஒரு அக்கௌண்ட்டை 25 டைம்ஸ் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. மூணாவது லிமிட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஆட்டோ பே ஆப்ஷன்ஸுக்கு வந்து டைம் ஸ்லாட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. நம்முடைய பில்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், ஓடிடி சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் இது எல்லாத்துக்கும் ஆட்டோமேட்டிக்காக பேமெண்ட் போகிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னால், அந்த பேமெண்ட்ஸ் எல்லாத்தையும் இந்த டைம் ஸ்லாட்டில் ஏதாவது ஒரு இதில் ஃபிக்ஸ் பண்ணிக்க சொல்லியிருக்காங்க. அதாவது ஆஃப் வீக் ஹவர்ஸில். அந்த ஸ்லாட் அப்படின்னு பார்க்கும்போது அதோட ஃபர்ஸ்ட் ஸ்லாட் பிஃபோர் 10 AM, செகண்ட் ஸ்லாட் 1 PM to 5 PM, தேர்ட் ஸ்லாட் ஆஃப்டர் 9:30 PM. நாலாவது லிமிட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபெயில்டு டிரான்சாக்ஷனுடைய ஸ்டேட்டஸை செக் பண்ணக்கூடிய லிமிட்டு. ஒரு ஃபெயில்டு டிரான்சாக்ஷனை ஒரு நாளைக்கு 3 தடவை தான் அதோட ஸ்டேட்டஸ் நம்ம செக் பண்ண வைக்க முடியும். அந்த செக்கிங்கும் ஒவ்வொரு தடவை பண்ணுறதுக்கு இடையில ஒரு 90 செகண்ட்ஸ் கேப் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அஞ்சாவது சேஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நாம் யாருக்கு பேமெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்ற அந்த ரிசீவரோட நேமை டிஸ்பிளே பண்ணுவாங்க. ஸோ இதனால் நம்ம ராங் அக்கௌண்ட்டுக்கு பணம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறத நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். இந்த ரூல்ஸ் எல்லாம் எதுக்காக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த யூபிஐ ஆப்ஸோடைய ப்ராசஸை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காகவும் மோர் செக்யூராக மாற்றுறதுக்காகவும் தான் கொண்டு வந்திருக்காங்க. இன் ஃபியூச்சரில் பின் நம்பருக்கு பதிலாக பயோமெட்ரிக்ஸ் என்ட்ரிஸையும் ஃபேஸ் ரெகக்னைசேஷனையும் யூஸ் பண்ணி டிரான்சாக்ஷன் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறோம். நன்றி, வணக்கம்.